Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். உங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு குழந்தைங்க இருப்பாங்க அப்படினு தெரியும். சோ யார் வீட்ல எல்லாம் குழந்தைங்க இருக்காங்க, யார் குடும்பத்துல எல்லாம் குழந்தைங்க இருக்காங்களோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன வீடியோ அத பத்தின விஷயங்கள்லாம் என்னென்னலாம் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Friends, நான் ஆல்ரெடி லைவ்ல உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பேபி டிடர்ஜென்ட் ஒன்னு வந்து நான் புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. குழந்தைங்களுக்கு நம்ம எது ஒன்று வாங்குறதா இருந்தாலுமே பார்த்து செக் பண்ணி நம்ம வாங்குவோம். குழந்தைங்களோட சருமத்துக்கு எப்படி இருக்கு, பேபி சோப்ல ஆரம்பிச்சு பேபி ஷாம்பு, பேபிக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ் எல்லாமே பார்த்து குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆகாத மாதிரியான விஷயங்களா பார்த்து வாங்குவோம். ஆனா துணிகளை துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட் மட்டும் பாத்தீங்கன்னா பெரியவங்க நமக்கு யூஸ் பண்றது அப்படியே நம்ம யூஸ் பண்றோம். குழந்தைங்களுக்கு நான் நிறைய ப்ளீச் இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்றதுனால அந்த துணியோடைய ரஃப்னஸ் சாஃப்ட்னஸ் போய் நல்லா ரஃப் ஆயிடும். அந்த ரஃப்னஸ்னால குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயப்பர் யூஸ் பண்ணலன்னா கூட சில நேரத்துல அங்கங்க ரேஷஸ் வரதுக்கு காரணம் இதுவுமே காரணமா அமையுது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதோடைய இன்கிரீடியன்ஸ், அதில் எந்த மாதிரியெல்லாம் அந்த ப்ராடக்ட்ல இருக்கு, அந்த ப்ராடக்டோட நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். பிகாஸ் எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஷர்வனுக்குன்னும் போது நான் ஒன்றுத்துக்கு 4 வாட்டி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு, ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு படிச்சு பார்த்துட்டு, கூகுள் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி நான் ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் தான் குழந்தைக்கு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தனால தான் நான் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தனால தான் உங்க கூட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே நீங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைங்காகவும் நினைப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமா அர்த்தினுடைய லாண்ட்ரி டிடர்ஜென்ட், அதாவது துணி துவைக்கிறதுக்கு கிட்ஸ்க்கான துணிகளை துவைக்கக்கூடிய ஒரு டிடர்ஜென்ட் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். மற்ற சொல்யூஷன்லேருந்து இது எப்படி வேறுபட்டிருக்கு, நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு சில ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதோடைய செய்முறைகள் எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த ப்ராடக்டில் நேச்சுரல் பயோ என்சைம்ஸ் இருக்குது, நீமனுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அதாவது வேப்பிலையுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. வேப்பிலைனாலே உங்களுக்கு தெரியும் கிருமி நாசினி. ஸோ அதுவுமே இதில் இருக்குது கண்டென்ட்டாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைமோடைய கண்டென்ட்டும் இருக்குது. லைம்ன்றது சிட்ரஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் நல்லா கரைகளை நீக்கக்கூடியது. ஸோ துணியில் உள்ள கரையையும் அழகாக நீக்கக்கூடியது அப்படின்றதுனால நேச்சுரலாகவே இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிடர்ஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட். அதாவது நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, லெமன், என்சைம்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீம் இருக்கிறது, இந்த மாதிரியான பிளான்ட் பேஸ்டான ஒரு டிடர்ஜென்ட் தான். மேட் சேஃப் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் ஏஷியாலேயே முத ஒரு பிராண்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா மாமா அர்த் பிராண்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸால உருவாக்கப்பட்டது. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்காக தாங்க. குழந்தைங்களுடைய ஸ்கின் ரேஷஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், குழந்தைங்களோட துணி நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் டவல்லேருந்து ஆரம்பிச்சு, ஃபேஸ் டவல்லேருந்து ஆரம்பிச்சு, பெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற க்ளோதிங்லேருந்து ஆரம்பிச்சு, பெட் ஸ்ப்ரெட்லேருந்து, பெட்ஷீட்லேருந்து குழந்தைங்களுடைய எல்லா விஷயங்களும் சின்னதாக 0 months பேபிலேருந்து 10 to 15 years பேபி கிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே க்ளோதிங்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான க்ளோதிங்க்கும் நீங்கள் வந்து இந்த டிடர்ஜென்ட் வந்து நான் பரிந்துரை செய்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, வாசனை ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஷர்வின் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த வேர்வை ஸ்மெல் வந்து சுத்தமாக இல்லை. நான் இத்தனை நாள் வந்து லாண்ட்ரிக்கு வாஷிங்க்கு என்ன பண்ணுவேன்னா டிடர்ஜென்ட் ஒன்று யூஸ் பண்ணுவேன், ஆன்டி பாக்டீரியல் சொல்யூஷன் ஒன்று யூஸ் பண்ணுவேன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ஒரு சொல்யூஷன், மொத்தம் 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த 3 ப்ராடக்டாக யூஸ் பண்ண தேவையில்லை, இது 3மே அதில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் நம்ம கார்த்திகா சேனல் ஃபேமிலி வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கூட ஷர்வின் மாதிரியான பாப்பாவாக இருந்தால் கூட ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க, இல்லைனா நைட்டில் வந்து நம்ம வந்து டயப்பரை வந்து மறக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது குழந்தைங்களுக்கு டயப்பர் இல்லாமல் போடும்போது கண்டிப்பாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஈரம் பண்ணிடுறாங்க. ட்ரெஸ்ஸோ இல்லைனா அவங்களோட பெட்டோ இல்லைனா மேட், பெட் ஸ்ப்ரெட், அந்த மாதிரி அவங்களோட டவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈரம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஈரம் பண்ணுற துணிகளாக இருக்கட்டும், இல்லைனா வாமிட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ஆக்கக்கூடிய துணிகளாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம வெளியிலலாம் விளையாடி போய் ஃபுல்லாக ஜர்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி துணிகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சோப் பவுடர் நம்ம வந்து கொடுக்குறோமா அப்படின்றது நமக்கு தெரியலை. நான் சொன்ன ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மாமா அர்த்
பிளான்ட் பேஸ்ட் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் ஃபார் பேபிஸ்னு போட்டிருக்கு. இந்த டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே பிரத்யேகமாக நான் சொன்ன மாதிரி தயாரிக்கப்பட்டது. டெர்மட்டாலஜிக்கலாக டெஸ்டட் இது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டெஸ்டட் இது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஃபார்முலா கொண்டது இது. பயோ என்சைம்ஸோட இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக ஒரு ப்ராடக்ட் பார்க்குறதுனா நம்ம இப்போ ஷாம்பூஸ் பெரியவங்களுக்கே பார்க்கும்போது பேராபன் இல்லாமல் இருக்கா, சல்ஃபேட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நான் மேக்கப் ப்ரோட்டீன்ஸ் போடும்போது கூட நீங்கள் எல்லாருமே கேட்குறது பேராபன் சல்ஃபேட்லாம் இல்லாததா சொல்லுங்கள் கார்த்திகா அப்படின்னு தான் கேட்குறீங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ SLS, நோ ஃபாஸ்பேட், நோ ப்ளீச், நோ ஃபோம் பூஸ்டர்ஸ், நோ ஆப்டிக்கல் பிரைட்னர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராவாக பிரைட்னஸ் துணிகளுக்கு வந்து பிரைட்னஸ் ஏற்றுற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆப்டிக்கல் பிரைட்னஸோ இல்லைனா ஃபோம் பூஸ்டர்ஸ் துணிகளை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுத்து சாஃப்டாக ஆக்கக்கூடிய மாதிரியான கெமிக்கல் பொருட்களோ ப்ளீச் அந்த மாதிரி பொருட்களோ ஃபாஸ்பேட் SLS போன்ற பொருட்கள்லாம் இதில் ஆட் பண்ணவே இல்லை. கரைகள் அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டஃப்பான ஸ்டெயின்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜென்டில் ஆன் ஹேண்ட் அண்ட் க்ளோத்ஸ், நான் டாக்ஸிக் பிளான்ட் பேஸ்டு ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்டில் ஆன் ஹேண்ட் அண்ட் க்ளோத்ஸ்ன்றது உண்மையான விஷயங்க இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைச்ச உடனே நம்மளோட கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கை அப்படியே ரஃப் ஆகிடும். ஏன்னா ஒரு துணியும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா டிட்டர்ஜென்ட் பவுடர்லேயும் நிறைய அதிகப்படியான ப்ளீச் வந்து ஆட் பண்ணப்படுது. ஸோ அதனால துணிகளும் வந்து ரஃப் ஆகிடுது, நம்ம கைகளும் வந்து வீணாயிடுது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இதில் ஆட் பண்ணாததுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிகளும் அதே சாஃப்ட்னஸோட புதுசாக வாங்கும்போது எப்படி சாஃப்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஸோ தட் குழந்தைங்களுக்கு வந்து ரஃபாக இல்லாதனால ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ரேஷஸ் வராமையும் தடுக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைகளுக்கும் மிருதுவாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணும்போது. இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உண்மையான ட்ரூ ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸையும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் கீழே கொடுங்க. நான் எப்படி ஷர்வினோட துணிகளெல்லாம் துவைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸும் தரேன். எப்போவுமே குழந்தைங்களோட துணியை பெரியவங்களோட துணியோட தயவு சேர்த்து துவைக்காதீங்க. குழந்தைங்களோட துணியை எப்போவுமே தனியாக துவைங்க. 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, 0 months பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களோட துணியை எப்போவுமே தனியாக துவைங்க. இது என்னுடைய சன் ஷர்வினுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டர்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஏதோ பெருசாக டர்ட் இருக்குது, போக மாட்டேங்குது, ஃபுல்லாக டர்ட்டியாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வின் வந்து ஸ்கூலில் வந்து வெட் பண்ணியாச்சு. ஸ்கூலில் வெட் பண்ணதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது, நாற்றமாக இருக்குது. ஸோ அந்த வெட் பண்ண இது இருக்குது, அதனால நான் இதை போட போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் இப்போ வந்து வாஷ்க்கு போடுறேன். அந்த குழந்தை வந்து ஈரம் பண்ணிட்டான் ஸ்கூலில் சொன்னேன் இல்லையா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அந்த ஈரம் பண்ணதோட நாற்றம் எனக்கு இங்கே தெரியுது. அந்த நாற்றம் போகுதா, அண்ட் இந்த கரை நல்லா போகுதா, அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோடைய சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கலாம். அங்கங்கே ஏதோ சாப்பாடு கொட்டிக்கிட்டானா இல்லை எங்கேயாவது ஈசிட்டு வந்தானா, இது என்ன டர்ட்டுன்னு தெரில. ரொம்ப ஒரு மாதிரி கரையாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரை. இங்கே பாருங்கள், பெருசாக கரை தருது. இங்கே இருக்க கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கரையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிங்க் ஆகுது. நான் இதை வந்து இப்போ மிஷினில் போடுறேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்தையோடது வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி நான் லோட் பண்ணிடுறேன். லோட் பண்ணிட்டு டைமர் செட் பண்ணிடுறேன். நார்மலாக எப்போவும் வாஷ் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப கம்மியான க்ளோத்ஸ் அப்படின்றதுனால நான் இருக்கிறதுலே லோவஸ்ட் தண்ணி லெவல் வச்சுடுறேன். நார்மலாக வாஷ் பண்ணக்கூடியதை போட்டுட்டு நான் இதில் வந்து இப்போ லிக்விட் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 4 ட்ரெஸ் தான் இருக்குது. டாப் பாட்டம் இன்னர் வெர்ஸோடு சேர்த்து 4 இருக்குது. மொத்தம் ஒரு கர்ஷிப் இருக்குது. மொத்தமே 5 துணிகள் தான் இருக்குது. நான் கால்வாசி தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் டிட்டர்ஜென்ட் பவுடர். இந்த 1 லிட்டர் பாக்கெட்டை நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா 50 தடவை நீங்கள் துவைக்கலாம். 50 தடவைக்கு மேலே லோட்ஸ் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லோடில் நீங்கள் 12லேருந்து 15 துணி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு வாட்டி வாஷிங் மிஷினில் 15 துணி போட்டு துவைக்கிறோம் அப்படின்னாக்கா 50க்கு மேற்பட்ட வாட்டி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது தாராளமாக 2 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்றதை பொறுத்து அது மாறும். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் ஒழிச்சிக்கிட்டு வரும் அப்படின்னு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ரீசைக்கிள் மோர் பிளாஸ்டிக் தேன் வி யூஸ். அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸை விட அவங்க ரீசைக்கிள் நிறைய பண்ணுறதா அவங்க போட்டிருக்காங்க. இந்த விஷயமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அவங்களே எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புதுசாக யூஸ் பண்ணுறவங்க பயப்பட தேவை கிடையாது. ஹேண்ட் வாஷாக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 துணி வரைக்கும் நீங்கள் துவைக்கிறதுக்கு 5 ml மட்டும் தாராளமாக போதுமானது. வாஷிங் மிஷினில் போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 15 துணிகள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோடுக்கு போடுவோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து வெறும் அரை மூடி மட்டும் லிக்விட் யூஸ் பண்ணால் போதுமானது.
40 ml அதாவது 30 துணி போடுறீங்க, டபுள் மடங்கு போடுறீங்க அப்படின்னாக்கா அப்படி டபுள் மடங்கு லிக்விட் ஃபுல் கேப்க்கு நீங்கள் போட வேண்டியிருக்கும். இப்போ நான் வந்து 15 கூட போடலை, 5 துணி தான் போட்டிருக்கேன். அது குட்டி குட்டி துணி அப்படின்றதுனால நான் ஒரு 1/4 கப் மட்டுமே இதில் ஊற்ற போகிறேன். பாருங்கள். நல்லா வாசனை இருக்குது, நல்லா இருக்குது வாசனை. பாருங்கள், 1/4 முடி போட்டிருக்கேன். கிட்ட வந்து பாருங்கள், 1/4 முடி தான் எடுத்துருக்கேன். ஸோ அதை நான் இதில் விட்டுருக்கேன். க்ளோஸ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாஷிங் மிஷின் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே இருந்த கரெல்லாம் பாருங்கள் காணும். இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரெஸ் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நான் மார்னிங் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சு மிஷினில் போட்டு ட்ரையும் ஆகி நான் காய வச்சும் எடுத்தாச்சு. ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு வாசனை நல்ல வாசனையாக இருக்குது. அந்த குழந்தைங்களோட துணிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆன்டி பாக்டீரியலுக்கு சில சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. இதில் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களோடது. ஸோ உங்களுடைய குழந்தைங்க வந்து ஈரம் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது சாப்பிடும்போது கொட்டிக்கிட்டாங்க, வெளில போய் மண்ணிலலாம் விளையாடி டர்ட் ஆகிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. எந்த கரையாக இருந்தாலும் கரைகளை நீக்கிடுது, வாசனையும் கொடுக்குது, குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து அழகாக சாஃப்டாக வச்சுக்குது, துவைக்கிற உங்களோட கைகளையும் சாஃப்டாக வச்சுக்குது. ஏன்னா அதிகப்படியான ப்ளீச் இல்லாதனாலையும். அண்ட் இது வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து பிளான்ட் பேஸ்டான ப்ராடக்ட் அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதுனால இந்த துணியோடைய சாஃப்ட்னஸையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்த ஒரே காரணத்தினால உங்கள் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமாம் கார்த்திகா உண்மைதான் நீங்கள் ஒத்துக்குவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் mamaearth.in, Amazon, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிரை, இது 3த்துலேயுமே நீங்கள் வாங்கலாம். mamaearth.inல வாங்கும்போது நான் கொடுத்துருக்கக்கூடிய கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த கோடை அப்படியே நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனல் உறுப்பினர்களுக்காக 20% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க mamaearth.in வெப்சைட்லேருந்து வாங்கினீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உபயோகரமாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, and உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.